வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்குற அரசியல் நிகழ்வு அமித்ஷா தமிழகம் வருகிறார். 15 அதுல 16 ஒரு 2 இடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்கிற நியூஸ் ரொம்ப பிரபலமா பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அமித்ஷா வர்றது உண்மைதாங்க. வர போறாரு. எதுக்கு வரப்போறாரு, என்னென்ன பண்ண போறாரு, அவர் முன்ன இருக்க அந்த பிரச்சனைகளை அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம உங்களுக்கு பார்க்க போறோம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி அது ஒரு வருஷத்துக்கு முன்னே உறுதியாகி அதே நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆனா அது அதே நிலைமையில தான் இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சிக்காரங்க கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. உதயநிதி சொல்றாரு, பாயை விரிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு யாரும் போறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த உதயநிதி அவர்கள் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காரு. ஆனா அமித்ஷா வர்ற மாஸ்டர் பிளானு அமித்ஷாவை நயனா நாகேந்திரன் பார்த்தது, நயனா நாகேந்திரன் பார்த்து எடப்பாடியாரை பார்த்தது, அதுக்குள்ள ஏகப்பட்ட சங்கதிகள் இருக்கும். அமித்ஷா வர்றாரு, இதுக்கு வர்றாரு, என்னென்ன பண்ண போறாரு, என்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு முன்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவா பார்த்துடலாம். திமுக ஒரு பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்கு. நாங்க எங்க கூட்டணியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க கட்டுக்கோப்பா இருக்கோம். அதிமுகவும் திமுகவும் பார்த்தீங்களா, சரி அதிமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு ஆள்ல படிச்சவங்க ஒரு பில்டப்பை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மீடியாக்களை வச்சு யாரை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணி இல்லாம தத்தளிக்குதுங்க அப்படிங்கிற ஒரு பில்டப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, களமும் சூடு பிடிச்சிருக்கு. இனி தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல் விஷயமா பாசிட்டிவ் செய்தி, அதாவது அன்புமணி ராமதாஸ் பாசிட்டிவ் செய்தி கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் கிட்டத்தட்ட அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள இளையதற்கான எல்லா ஒரு வேலைகளும் நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அவர் அமித்ஷா வரும்போது அவரும் இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் சொன்னாங்க அன்புமணி விஜய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் எப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த லாஸ்டா நம்ம பேச்சுகளை எடுத்து பார்த்து சோர்ஸை பார்த்தோம்னா, சௌமியா அன்புமணி அவர்கள் அப்படின்னு ஒரு மீட்டிங்ல சொல்றாப்ல, நீங்க தான் ஹீரோஸ்னா அவங்களோட தொண்டர்கள், நீங்க தான் ஹீரோஸ். சும்மா படத்துல பில்டப் பட்டி ஹீரோலாம் இங்க பெரிய ஆளுமே கிடையாது. உண்மையான இந்த களத்துல போராடுற போராளிகள், களத்துல இருக்கிற இதன் தொண்டர்கள்லாம். அப்புறம் அவரு டைரக்டாவே விஜய அட்டாக் பண்றது தெரியுது. படத்துல நடிக்கிறவங்க ஹீரோ ஆகணும்னு சொல்றதுல நமக்கு புரியுது. அரசு ஆலோசனைனா அந்த பாமக அன்புமணி ராமதாஸோட பாமக டீம் என்டிஏ கூட்டணி உறுதி அச்சாரம் போட்டுட்டாங்கன்னா தெரியப்படுது. ரெண்டாவது, என்டிஏ கூட்டணியில சேர்ந்தா மட்டும்தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு வரும். ஏன்னா திமுக அவர் போக முடியாது. திமுக பாமக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அதனால இங்கதான் வர சூழ்நிலை. அவருக்கும் ஒரு வாழ்வாசாவா போராட்டம். ஏன்னா ஒற்ற தலைமையில் தன்னுடைய தலைமையின் குழு அப்பாவை எதிர்த்து வந்தாச்சு. நம்ம இதுல குறைஞ்சது ஒரு 20 எம்எல்ஏ நமக்கு இருக்கணும். இருந்தாதான் நம்முடைய தலைமை ஏன் நம்ம கட்சி மதிக்கும், நமக்கும் ஒரு தலைமை பண்பு இருக்கு, நமக்கு ஒரு கூட்டம் வணிகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால இந்த அமித்ஷா அவர்கிட்ட பேசும் இந்த கூட்டணியை பலப்படுத்தி இந்திய கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நம்மளுடைய விஜயகாந்த் கட்சியில பிரேமலதா அவர்களும் கிட்டத்தட்ட வர்றதுக்கான உறுதிகளை ஏற்படுத்திட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அறிவிப்பது தாமதம் வரும். ஏன்னா தாவைக்காவும் காங்கிரஸும் இணைஞ்சிச்சுன்னா அதுல ஒரு வெற்றிடம் காலியாகும். அதுக்குள்ள நம்ம போனா நம்ம கொஞ்சம் திரைமறைவுல காய்மறைவுல ஸ்வீட் பாக்ஸுகள் அப்புறம் இதெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிறது கணக்கு போடுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ஒருவேளை விஜய் கட்சியும் காங்கிரஸும் கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு திமுக கூட்டணி நம்ம கொஞ்சம் நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த அம்மாவோட பிறந்த நாளுக்கு அவர் ஒன்ன வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதும், அங்கிருந்து இவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிளும் சோனியா காந்தி அம்மா அவருடைய பிறந்த நாள்ல அந்த கூட்டணி உடையதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற தெரியப்படுத்தினால அந்த விஜயகாந்த் கட்சியின் அந்த ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதே மாரி
நம்ம ஓபிஎஸ் போயிட்டு அங்க ஒரு அக்கு பஞ்சர் எல்லாம் பார்த்துட்டு அமித்ஷாவோட பேசிட்டு வர்ற பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதை நான் பண்ண போறேன், நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னாரு. போயிட்டு வந்தோம், திடீர்னுட்டு என்ன அறிக்கை விட்டார் அவருக்கு தெரியல. திமுகவுக்கு எதிராக வந்து அறிக்கை விட்டாரு. என்ன விட்டாலும் அமித்ஷாவை சொன்னாலும் எடப்பாடியார் அவரை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சரியா? அதனால ஆனாலும் இன்னொரு டிமாண்ட் வச்சிருக்கலாம். சரி தான் இல்லை, இந்த கூட்டணியில ஒரு 2-3 சீட்டு எனக்கு ஒதுக்கி கொடுங்க, அந்த பாஜக சின்னத்திலேயாடு இருக்கிறத கேள்வி கேட்டதாகவும் சரி நீங்க அவசரப்பட்ட இந்த முடிவு எடுத்துட்டாங்க, நான் தக்க சமயம் பார்த்து எடப்பாடி அவர்களோட பேசி நீங்க நம்ம தாமரத்துக்கு போட்டு உங்களுக்கு ஆதரவு 3 நாள் சீட்டு நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுக்கான வழிகள் நமக்கு மேற்கொள்ளும் அப்படின்ட்டு உறுதி எடுத்ததாக நமக்கு தெரிந்த தகவல்கள். இந்த சோர்ஸ்னா நம்ம இந்த ஆன்லைன்ல பண்ண அந்த வீடியோக்கள் ஆன்லைன்ல கிடைக்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படிதான் சொன்னதா இருக்கு. அதனால தான் தலைவன் கொஞ்சம் போட்டு சொன்ன அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி. அதே மாதிரி இப்போ அன்புமணி ராமதாஸ் டீமுக்கும் அது ராமதாஸ், அது அப்பா அன்புமணி ராமதாஸோட அப்பா வந்து ராமதாஸ், அவருக்குள்ள 2 பிரச்சனை இருக்கனால 2 பேரையும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நீங்க பிரச்சனை பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ண முடியும். அதனால 2 சேர்ந்து எனக்கா கொஞ்சம் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் ராமதாஸ் அவர்கள் ஈடுபடலாம். சாரி, நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் சந்திக்கலாம், ராமதாஸ் சந்திச்சு சமாதானப்படுத்தும் முயற்சிகளும் இறங்குவார் அப்படிங்கிறதுல ஒரு சோர்ஸ் சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு இடத்துல கோபத்துல இப்போ அன்புமணி வந்து என்டிஏ சேர்ந்துட்டாருன்னா அந்த கோபத்துல வந்து திமுக கூட போய் சேர்றதுக்கான ராமதாஸ் ஐயாவோ டீம் வந்து திமுக சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருந்தாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா திமுக அந்த பாமக இருக்கிற இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்காது. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு உள்கட்சி பிரச்சனை வரும். அதுக்கு அது அவர் வர்றதுக்கான வழிகளை மூடுறதுக்கான எல்லா வேலையும் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினர் செய்வாங்க. அவர் திருமாவளவன் சார் செய்வார் அப்படின்னு நமக்கு கூறப்படுது. ஏன்னா ஏற்கனவே 2 இலக்கத்துல சீட்டு வாங்கணுங்கிற ஒரு எய்ம்ல இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினர் இவர் வந்தா இன்னும் நமக்கு குறையலாம் அப்படிங்கிற ஒரு இதனால அதற்கான அவர் வராமல் இருக்கு என்னென்ன முட்டுக்கட்டு போடலாங்கிற இதுல இருக்கிறதாகவும் நமக்கு கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தேமுதிக அதுதான் தாவைக்கா இப்ப வந்து தேமுதிக என்ன பார்த்துருக்கோம்னா தாவைக்காவும் காங்கிரஸையும் எப்படியாவது கூட்டணி போட்டுருவாங்களா, அது மூலமா நமக்கு பயன் கிடைச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கணக்கு போட்டுருக்கு. ஒட்டு மொத்தத்துல அமித்ஷா அவர்களின் வருகை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஒரு ஒட்டுமொத்த திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒன்றிணைக்கிற ஒரு முயற்சிகளை ஈடுபடுறதுக்கான அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காப்புல. அது எந்த விதத்துல கொடுக்கும் அவரோட முயற்சின்னா வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கிற அந்த பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் அவங்கெல்லாம் ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டு ஒரு என்டிஏ கூட்டணி சொலமான என்டிஏ கூட்டணியை அறிவிச்சு அடுத்த தேர்தலுக்கான வேலைகளை ஃபாஸ்ட் பண்றதுக்கு சொல்றதுக்கான வேலைகளை எல்லாம் ஆரம்பிப்பாங்கிற இதுலதான் அவர் வர்றதுக்காங்க. அவருடைய வருகை கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல லேட் ஆகும் நமக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். எந்த விதமாலும் அமித்ஷா வந்தா அதற்கான வேலைப்பாடுகள் ஓடும். ஓகே மக்களே, நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்த வந்து காலகட்டங்களில் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் என்னென்ன அரசியல் நிகழ்வுகள் அரசியல் மாற்றங்கள் நடக்கும்போது பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய காணொலியில் இருக்கும் தெரிவித்து கூட நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. அன்றாடம் நடக்கிற அரசியல் நிகழ்வுல ஒரு காணொலியாக தொகுத்து நமக்கு வழங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிறை குறைகள் இப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், இதில் நிறை குறைகள் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இது வந்து யார் மனசை புண்படுத்துறதுனால இல்லாதது, யாரையும் வந்து நம்ம வந்து ஒரு கட்சி சார்பப்பட்ட அரசியல் நிகழ்வு இன்னைக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சு நேற்று இருந்துச்சு அதை தொகுத்து ஒரு காணொலியா நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன அரசியல் நிகழ்வோ அதையும் நம்ம காணொலியா வெளியிடுவோம். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம பெல் ஐக்கான் கிளியர் பண்ணுங்க.
அடுத்த நம்ம வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும்.